அந்தி மல்லி சாயந்தரமாக பூக்கும். இந்த பூ இந்த இருக்கிறவங்க மொட்டு இருக்கா, சாயந்தரமாக எதுவுமே போடலை, அதுவே தன்னால் பழுத்துருச்சு பாருங்க. ஊதுபத்தி கொடுங்க கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பாருங்கள். காலையிலேருந்து 3 தடவை துணி அள்ளிட்டு வந்து போடுறதும் எடுத்துகிட்டு போய் போடுறதும் மழை வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் சரியாக வராது. ஸ்கூலுக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணும். அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போவோம். சாப்பாடு 2 பேருக்கும் ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மதியானம் கொண்டு போய் சாப்பாடு இப்போ கடையெல்லாம் இல்லையா, அதனால் வீட்டில் இருக்கனால நான் காலையிலேயே சமைச்சி நம்ம மதியானம் கொண்டு போய் நீ கொடுக்குங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூலை பார்ப்போம். ஹரி ஸ்கூலு, மது ஸ்கூலு எல்லாம் தண்ணியிலனால ஃபுல்லாக நிறைஞ்சி போய் கிடக்கு. 2 நாளாக சரியான மழை. இன்றைக்கி தான் ஸ்கூல் வச்சுருக்காங்க. 2 நாள் லீவ் விட்டாங்க, எக்ஸ்ட்ரா லீவு. அதனால போய் பார்ப்போம் ஸ்கூல்லாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீட்லேயும் துணி தான் காயுது. மழை டைம் வந்தாலே இப்படி தான். எல்லா மாடியிலும் வெறும் துணி தான் காயும். எல்லா வருது. என்ன பண்ணுறது, மாடியில் ஏறி வேறு இறங்க முடியல. ஆனால் நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது. ஆனால் துணி காயணும்ல. பக்கத்து வீட்டில் பாருங்க, தேங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. எங்கள் வீட்டில் இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தென்னை மரம்லாம் வைக்கிறது. அவங்க வீட்டில் தென்னை மரம் வச்சு தேங்காய் காய்ச்சிட்ருக்கு. தோப்பு நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் சின்னதாக காய்ச்சிட்டு வருது. நிறையா காய்ச்சிருக்காங்க. அது வெயில் சீசனுக்கு தான் பெருசாக போகும். நிறைய இருக்குது அவங்க வீட்டில். நிறையா காய்ச்சிருக்கு. நிறையா இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது பாருங்களேன். எங்கள் வீடை சுற்றிலும் மரம் தான். ஆனால் எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இருந்த ஒரே முருங்கை மரத்தையும் வெட்டி போட்டோம். அதில் வேறே பூச்சி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களாம், கருவேப்பிலை மரத்துலேயும் இப்படி வெள்ளை பூச்சி வருது. அதனால் அதையும் வெட்டி தான் போடணும் போல இருக்குது. மழை டைம் வந்தால் இப்படி தான். பனி மழை டைம் வந்தாலே நாங்கள் முருங்கை மரத்தை வெட்டிடுவோம். ஏன்னா முருங்கைக்காய் காய்ச்சாலும் அது வந்து நல்லா இருக்காது. வெயில் நேரத்துக்கு மட்டும்தான் அந்த முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். மற்றபடி கீரை பறிச்சிக்குவோம். அப்படி வெட்டிட்டா கீரை வர பறிச்சிக்கலாம். ஆமாம், அவங்க வீட்டில் வந்து சின்ன நெல்லிக்காய். அது வந்து சின்ன நெல்லிக்காய் குட்டி குட்டியாக இருக்குங்களா அது. அவங்க வீட்டிலே முருங்கை மரம் நிறையா காய்க்கும் முருங்கைக்காய். அவங்க வெட்டி போடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ தான் மண் இருக்கிற இடம். 4 அடி தான் இருக்கும் அகலம். நீட்டு ஒரு 5 அடி இருக்கும். இதில் தான் நாங்கள் ஒரு முருங்கை மரமும் கருவேப்பிலை மரமும் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேறு இடமே கிடையாது, மண்ணே கிடையாது. அந்த சைடு சந்து இருக்குது, அதில் ஃபுல்லாக தரை போட்டு அதையும் காமிக்கிறவங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் தரை போட்டோம். சிமெண்ட் தரை உடஞ்சி போய் வேப்ப மரம். இது வந்து இது என்னது, கீழா நெல்லி மறந்துருச்சு, அது முளைச்சிருக்கு. அப்படியே போவோம். இங்கே பாருங்கள், பெரண்டை சின்னொன்று குச்சி வச்சோமா, எல்லாமே முளைச்சிக்கிச்சு சூப்பராக. இது வந்து அந்தி மல்லி சாயந்தரமாக பூக்கும். இந்த பூ இந்த இருக்கிறவங்க மொட்டு இருக்கா, சாயந்தரமாக பூக்கும். இது வந்து மாதுளம்பழம். இது தொட்டிலே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக. இதுதான் எங்கள் வீட்டு செடி. நிறைய வச்சோம், ஒன்றும் வரமாட்டேங்குது தொட்டியில். அது பராமரிக்கணும்ல, டைம் இல்லை. இது இந்த சளிக்கெல்லாம் குடிப்பாங்கள்ல, இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓம இலையை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. மழை நேரத்தில் வந்து இதை ஒன்று அப்படியே சும்மா அலசிட்டு சாப்பிட்டாலே சளி பிடிக்காது. ஓம இலை அது கொஞ்சமாக வச்சாலே போதும், நல்லா தொளுத்து வந்துடும். நாங்களும் அப்படி தான் வச்சோம் தொட்டியில். ஆனால் பெரண்டை நிறையா இருக்குது. ஆனால் கையை அரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பெரண்டை. பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடியாக ஓடி இருக்குது. அதில் ஒரு வேப்ப மரம் ஒன்றும் முளைச்சிருக்கு, வேப்ப மரம். ஆனால் வந்து பெரண்டை ரொம்ப நல்லது. ஆனால் வந்து கை அரிக்குது. ஆனால் நம்ம எடுக்கையிலேயே எப்படி தான் நல்ல நையும் தேய்ச்சி தான் எடுக்கிறோம், ஆனால் அரிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் வெட்டின வாழைத்தேரை பாருங்கள், இப்போ தான் பழுத்துருக்கு. இது ஃப்ரெஷ்ஷாக அதுவே தன்னால் பழுத்துருச்சு பாருங்கள். ஊதுபத்தி ஏதாவது கொளுத்தி வச்சா பழுக்கும். காயாக இருந்தால் நாங்கள் எதுவுமே செய்யலை, அதுவே பழுத்துருச்சு. இப்போ என்னென்னா கடை இல்லை, ஆளுக்கு ஒரு சீப்பாக வெட்டி வச்சுருக்கோம் கொடுக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள்.
மழை இருட்டிட்டு வருது, அதனால் போய் ஸ்கூலில் போய் சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டா எடுத்துக்குப்பாங்க. போகலாம். தண்ணி பாட்டிலாம் கொடுத்து விட்டேன், மழை தூருது வேற. நனையணுமோ? வந்துச்சு. மழை வந்துருச்சு. மழை வேகமாக போங்க போங்க, வேகமாக வந்து ஹரி ஸ்கூலில் போய் நின்றுக்கலாமா? அவ்வளோதான் இல்லை, அங்கே தான் மழை, இங்கே மழை இல்லை. ஒரு பக்கமாக மழை பெய்யுது. இதுலேருந்து திரும்பினாக்கா ஹரி ஸ்கூலு வந்து கிட்டே இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் கிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் ஸ்கூல் வந்துட்டோம். இதான் ஸ்கூலு பாருங்கள், சர்வீட் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல். போயிட்டு வாங்க, கொண்டா கொடுத்துட்டு வாங்க. வருகை வீடியோ எடுத்துருக்கீங்க. ஹரிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மதுக்கு சாப்பாடு கொடுத்தோம். மது ஸ்கூல் வந்தாச்சு. மதுக்கு வந்து 12:45. நல்லா வச்சுட்டு வாங்க. கொடுங்க கொடுங்க.